Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரலாம் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கிடைச்ச லாபத்தை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கிடைச்ச லாபம்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த பணமும் உங்கள் கை விட்டு போயிடும். ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் வர வரல நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணி தான் ஆகணுமே தவிர வேறு வழியே கிடையாது. வேணுமே தான் லாஸை குறைச்சிக்குங்க. ஸ்டாப் லாஸை அதாவது நீங்கள் என்ன ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க அந்த ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க, பரவாயில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதனால் மேலே போகுது, அதனால் நான் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திட்டு போகிறேன் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படி பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸை சேவ் பண்ண போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லாஸை பெருசுப்படுத்திக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, பி சைலண்ட் அப்படின்னு. என்னடா அது பி சைலண்ட் அப்படின்னா என்ன சும்மா இருக்கணுமா அப்படின்னா எஸ். நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ நேரம் நம்ம சும்மா இருக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்பப்போ சும்மா இருக்கணும்? இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய நீங்கள் மார்க்கெட்டிங்க ப்ரைஸ் ரன் ஆகிட்டுருக்குது. உங்களுடைய ப்ரைஸ் நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸ் இங்கே இருக்குது. ப்ரைஸ் இங்கே ரன் ஆகிட்டுருக்குது. இந்த ப்ரைஸ் இங்கே வரதில் நீங்கள் சும்மா தான் இருக்கணும். சும்மா இருக்கணும்னு சொல்கிறது அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வாங்க வேண்டிய இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ரைஸ் வரதில் நீங்கள் சும்மா தான் இருக்கணும். நம்ம ரியாலிட்டி பற்றி பேச போனால் சைக்காலஜின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. சைக்காலஜி பற்றி பேச போனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டைம் இங்கே வந்து சும்மா வந்துட்டு ப்ரைஸ் இங்கே வருதுன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, சேம் ப்ரைஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல வருது, ப்ரைஸு இங்கேருந்து வருது இல்லையா, நம்ம அதுக்குள்ளே இங்கேருந்து விற்றுட்டு இங்கே வந்து வாங்கிக்கலாமே. எப்படி இங்கேருந்து வருது, இங்கேருந்து வந்துட்டு இங்கே வரத்துக்குள்ளே இங்கே வாங்கிக்கலாமே அப்படின்ற மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆகிடும், உங்களை மாற்றிடும். ஏன்னா நேற்று நம்ம ப்ரைஸ் இங்கே வரோன்னு பார்த்தோம், இங்கே வந்தப்பறம் வாங்கினதுக்கப்புறம் மேலே போச்சு, ரைட்டு. ஆனால் ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இங்கே மேலே போகுது இல்லையா, அப்போது நம்ம அங்கேருந்து வந்துட்டு வர சொல்லி நம்ம அங்கேருந்து விற்றுட்டு வரலாமே, இங்கேருந்து எல்லாம் ப்ராஃபிட் பண்ணலாமே. அதாவது அவசரம் பாருங்கள் மனுஷனுக்கு எப்படிலாம் வருதுன்னு. ஒரு 90% டைம் வந்து மார்க்கெட்டில் சும்மா இருக்கிற டைம் தான் அது. ஆக்சுவலாக வந்து அது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 90% டைமில் ட்ரேட் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. எப்படி அங்கே ட்ரேட் எடுக்கலாம், இங்கே என்ட்ரி ஆகலாம். சும்மாவே உட்காந்துருக்குமா, மணி 2 மணி நேரம் ஆயிடுச்சு, மார்க்கெட்டை ஓப்பன் ஆகிட்டோ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எதுவும் பண்ணலையாமல், எதுவும் நம்ம ட்ரேட் எடுக்கலையே அப்படின்றவங்க தான் வந்து 90% போயிட்டு சிக்கிக்கிறாங்க. பரவாயில்ல, உங்களுடைய என்ட்ரி கிடைக்காம போயிடுச்சுன்னா போட்டு விடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ப்ரைஸு நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸ் இங்கே இருக்குது, ப்ரைஸ் கொஞ்சமாக கீழே வந்துகிட்டே இருக்குது, வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் எப்படி வந்து திரும்பி மேலே போயிடுது. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், மேலே போயிடுது. ஐயோ நம்ம இங்கேருந்து திரும்பி மேலே போயிடுச்சே, நம்ம இங்கே வரவே இல்லையே அப்படின்னா பரவாயில்ல, அந்த ட்ரேட் நீங்கள் எடுக்காதீங்க. நான் புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஸோ அது இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, சேஃபான இடத்துல வெளியே வந்துடுங்க. சப்போஸ் உங்களுக்கு மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ் கம்மியான லாஸாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு திரும்ப கீழே வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய லாஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் சும்மா இருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட் ஃபேஸ் பண்ணுறது, ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுவேன். ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ பிரேக் அவுட் ஆனால் பை பண்ணலாம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் பை பண்ணலாம். ஸோ அதில் லோ ஸ்டாப் லாஸ் போட்டு பை பண்ணலாம் ரெடியாக இருக்கிறப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பாருங்கள், இது ஒரு ஹை கிட்ட ஓப்பன் ஆகும். நம்ம டார்கெட் புக் பண்ணுற இடத்துல ப்ரைஸ் ஓப்பனே அங்கே தான் ஆகும். கேப் அப் என்ன பண்ணணும்? சும்மா தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா உங்களோட பிளான் எல்லாம் போயிடுச்சு, நீங்கள் போட்ட பிளான் எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? சும்மா தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே என்ட்ரி எடுத்திருப்பீங்க, ப்ரைஸ் இங்கே போனால் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. இந்த ரேஷன்ஸ்லாம் கட் ஆகிட்டு போகுது, நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. இங்கே ஓப்பன் ஆகிறது இங்கே என்ன பண்ணுவீங்க? சும்மா தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில்
தயவு செஞ்சு ரொம்ப நேரம் வாட்ச் கவனிங்க, வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு ரேஷன்ஸ் லைன் ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருக்குதா, இந்த ரேஷன்ஸ் லைன் எடுத்து ஊரே பார்க்குது, நீங்கள் பார்க்கல, உலகமே பார்க்குது எப்படி இந்த ரேஷன்ஸ் லைன். அப்போ அவங்களுக்கு தெரியாதா அந்த ரேஷன்ஸ் லைன் கட்டாயம் கீழே வரும், இந்த ரேஷன்ஸ் லைன் மேலே போனால் மேலே போகணும், அவங்களுக்கு தெரியாதுங்களா? என்ன பண்ணுங்கள், விட்டுருங்க. பெரிய பெரிய ஆள்லாம் மோதட்டும், என்னது பெரிய பெரிய ஆள்லாம் மோதட்டும். மேலே போதா பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள், இன்னும் மேலே போதா வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கீழே வந்து தான் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வழிக்கு இந்த ரேஷன் ஜோன்லாம் கடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே லோ ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஸ்டாப் லாஸ், எப்படி இந்த சின்ன ஸ்டாப் லாஸ், ஏன்னா அடுத்த லெவலில் சப்போர்ட் லெவலில் எங்கே வருதுன்னு பாருங்கள். மேலே போயிடுச்சு, அங்கேருந்து 10 லைன் ட்ராப் பண்ணுங்கள், அந்த லைன் கட்டாக மேலே எடுங்க, அதில் ஒரு ஸ்டாப் லாஸ் போடுங்க. இந்த மிடில் ஜோனில் நம்ம மேலே கீழே போது நம்ம என்ட்ரி எடுத்துடலாம், எக்ஸிட் எடுத்துடலான்ற அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் கூட இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ இது கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்க. இல்லை என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ எண்டிங்லேயும் வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக சாதிக்கலாம். அவசரப்படாதீங்க. எனக்கு டெய்லி இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் வேணும், அவ்வளோ ப்ராஃபிட் வேணும், இவ்வளோ பணம் இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ பணம் இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் வந்து கேட்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. ஏன்னா வந்து அவங்களுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. என்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது, டெய்லி எவ்வளோ சம்பாதிக்கலாம், அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாமா இல்லையா, இந்த என்ன சொல்கிறதுனா இன்னும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பாவம் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை எடுத்துன்னு வந்து டைரெக்டாக யாராச்சும் இந்த மாதிரி பணம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு சில டீம் இருக்குது. இந்த டிப்ஸு கால்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது அட்வைஸ்ன்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறேன் நானுன்னுவாங்க. நீ எங்கள் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க என்னென்னதோ சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக மார்க்கெட் ஏற்கனவே அவங்க பயத்தில் வராங்க, மார்க்கெட்டில் எங்கே லாஸ் ஆகிட போதோ, என்ன பண்ணுவோம், என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலான்ற ஒரு இதில் வரவாங்க. அதை போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் எப்படி இருந்தால் லாஸ் பண்ணி போகிறீங்க, அந்த காசை என்கிட்ட கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த அட்வைசரி டிப்ஸ் கால்ஸ் இவங்களாம் வந்து அந்த பணத்தை ஆட்டை போட ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? மொத்தத்தில் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரவங்க ரொம்ப பொறுமையாக, எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. ஓகே, பி சைலண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உள்ளே வரீங்க, கவனிங்க, வாட்ச் பண்ணுங்கள், பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சுங்க, பொறுமையாக தெரிஞ்சுங்க, என்ட்ரி எல்லாமே எக்ஸிட். அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பி சைலண்ட்டுன்றதுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ரைட் சைலண்ட்டாக இருந்தீங்க, இந்த என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் இருக்குது பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வேடிக்கையாக இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்த உடனே அவங்க 105 ரூபாய் டார்கெட் போட்டிருப்பாங்க, ஒரு 97 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க வச்சுங்களேன். இந்த ப்ரைஸ் என்ட்ரி ஆகிடும், அதாவது அவங்க பொசிஷனுக்கு வந்துடுவாங்க, பொசிஷனில் ப்ரைஸ் காமிக்கும், ஒரு 50 பைசா 1 ரூபாய் முன்ன பின்ன காமிச்சிட்டே இருக்கும். இந்த டைமில் ஒரு பேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும் பாருங்க, ஐயோ கட் பண்ணிக்கலாமோ, ஒரு 101 ரூபா போவோம், கட் பண்ணிக்கலாமா அப்படின்னு வரும், கீழே 99 ரூபா போவோம், ஐயோ லாஸ்ட்டில் காமிக்குது லாஸ், கடவுளே ப்ராஃபிட் போயிடணும், திரும்ப 100 ரூபா வரும், திரும்ப 100 வரணும். இந்த மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, சைலண்ட்டாக இருந்தாலும் 105 ரூபா டார்கெட், 97 ரூபா ஸ்டாப் லாஸ். இதுக்குள்ளே போகிறதுலாம் வந்து நீங்கள் பயந்தீங்கன்னா என்றைக்குமே ட்ரேடிங் பண்ண முடியாது உங்களால். ஓகே, இந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண தான் சைக்காலஜின்னு சொல்லுங்கள், எமோஷ்னல். அந்த எமோஷனை கில் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்கெலாம் உங்களை பயப்பட வைக்கும், பார் நான் லாஸ் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம், பார் நான் ப்ராஃபிட் போக போகிறேன்னு சொல்லுவோம், எல்லாம் சும்மா மாயை. அதெல்லாம் பரவாயில்ல, நான் வெற்றியே தோல்வியோ ரெண்டு ஏதாவது ஒன்று 97 வந்தால் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு பிக்குள்ள நான் வெளியே போகிறேன், எனக்கு 3 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, இட்ஸ் ஓகே. சரி, மேலே 5 ரூபா டார்கெட் வந்துச்சா, சரி ஓகே சந்தோஷமாக 5 ரூபா டார்கெட் புக் பண்ணிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன். ரெண்டுத்தில் ஏதாச்சும் நடக்க தான் போகுது. நான் ஏன் வந்து சென்ட்ரலில் நான் ஏன் பண்ணணும், சென்ட்ரலில் என்ன பண்ணணும்னா, நீங்களே ஒரு ரிலேஷன் சப்போஸ் ரிலேஷன்ஸ் ட்ரா பண்ணுவீங்க, இதுக்கு கீழே போனால் சேல், ஐயோ இதுக்கு இங்கே தப்பாக என்ட்ரி ஆகிடணும், சரியாகிட்டுருவோம், இதுக்கு இல்லை நான் தப்பாக தான் இருக்கேன், நான் கரெக்டாக தான் இருக்கேன், உங்களை நீங்களே தாழ்த்திக்குங்க. நான் பண்ணது தப்பான என்ட்ரியா, அது எப்போ தப்பான என்ட்ரினா கொஞ்சம் ஒரு ரூபா ஸ்டாப் லாஸில் மைனஸில் காமிக்கும், ஐயோ கிட்ட ஆயிடுச்சு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன், ஹிட் ஆகிடுமோ, இங்கே கட் பண்ணிக்கலாமா, இல்லை கொஞ்சம் மேலே போகும், இல்லை மேலே போய் இப்போது என்ன பண்ணலாம், வந்த காசு வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுடைய விஷயம் இருக்கும். ஸோ அதை வந்து பி சைலண்ட், அங்கே வந்து நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் தம்ப்நெயில் புரிஞ்சுருக்கானுங்க, பிடிச்சவங்க எவ்வளோ லைக்ஸ் பார்க்குறீங்கன்னு பார்க்கணும். நான் சொல்கிறேன் லைக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு சில வந்து லைக்ஸ் நீங்கள் கேட்காதீங்க, வீடியோ பிடிச்சிருந்து அவங்களே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சில சார் மறந்துட்டேன் நான் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போ பார்க்குறவங்க எத்தனை பேருன்னு தெரியாது எனக்கு, எவ்வளோ பேர் இருக்கலாம், எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.